இந்த ஆக்சிடென்ட் ரோட்ல அடிபட்டு இப்ப வயசான ஒரு பெண் ரோட்ல போறாங்க, எவனோ ஒருத்த கார் அடிச்சுட்டு போயிருக்காரு வச்சுங்களேன், அந்த மாதிரி ரத்த வெள்ளத்துல உழுது கிடக்குது. ரத்த வெள்ளத்துல உழுது கிடக்கும் போது யாராவது காப்பாத்தி கொடுத்து ஆஸ்பத்திரி செத்தா உடச்சு தொட மாட்டாங்க. ஏன் தொட மாட்டாங்கன்னா கொண்டு போய் சேர்த்தா போலீஸ் கேஸ் நீதான் ஏத்தலையா வா கேஸ் அப்படின்னு சொல்லி கேஸா போட்டு வாங்கி பயந்துக்கிட்டு பாதுகாக்கிறது இல்ல. தலைவர் என்ன தெரியுமா போனார், முதலமைச்சர் ஒரு திட்டம் போட்டாரு. அடிபட்டு ரோட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருப்போரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தால் அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை, எந்த விசாரணையும் இல்ல, அவங்க சேர்த்துட்டு போலான்னு அறிவித்தார் பாருங்க, இந்தியாவிலே முதல் முறை. இதுக்கு மட்டும் கை தட்டாதீங்க, அடுத்ததால் ஒண்ணு இருக்குது, அது எப்படியாவது காப்பாற்றணும் துடிக்கிறார் அடிபட்டவன. அப்படி அடிபட்டு உழுந்து கிடக்கிறவங்க துடிச்சுக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா யாரு சேர்க்கிறாங்களோ சேர்க்கிறவர்களுக்கு 5000 ரூபாய் பணம் தருவேன் அறிவித்தார் பாருங்க. எவ்வளவு கருணை பாருங்க, எவ்வளவு டீடைல் பண்றாரு. உள்ள ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கிற, வேற இடத்துல சேர்க்க முடியாதுன்னா உயிரை போயிடும். அப்ப என்ன பண்ணாருன்னா அடுத்தது அவர் திட்டம் சொல்றாரு, நீங்க பக்கத்தில் என்ன மருத்துவமனை இருக்கிறதோ வசதியான மருத்துவமனை, அது அப்போலோ ஹாஸ்பிட்டலோ காவேரி மருத்துவமனையோ இந்த நத்தத்தில்